ஹலோ வீவர்ஸ், வணக்கம். ஆகாயம் காணாத நட்சத்திரம் கதையோட அடுத்த பாகம் பார்ப்போம். அப்பா, இன்னொரு விஷயம். ராகவி குரல் நடுவில் நுழைந்தது. என்னடா? பாட்டி என் கூட ஃபோனில் பேசினாங்க. என்னது, உன் கூட ஃபோனில் பேசினாங்களா? ஆமாம், பார்த்துட்டே இருங்க, உங்ககிட்டேயும் பேசுவாங்க. ராகவி, என்னடா சொல்கிறே? எப்போ பேசினா? இப்போ எங்கே இருக்காங்க? அதெல்லாம் தெரியாது, ஆனால் எங்கேயோ நல்லா தான் இருக்காங்க. போய் இவ புழுகிறா. இவளுக்கு உங்கள் அம்மா இருக்கிற இடம் தெரியும். மீண்டும் ரஞ்சனியின் இடையீடு. அரவிந்தனுக்கு நெற்றி பரபரத்தது. இருவரையும் மாறி மாறி பார்த்தான். இவளுக்கு தெரியும், ஆனால் உங்கள் அம்மா சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்கணும். அதான் சொல்லாமல் சமாளிக்கிறா. மீண்டும் இறைந்து கத்தினாள் ரஞ்சனி. தொலைபேசி சென்கியது. தற்காலிகமாக இருவரையும் தவிர்த்துவிட்டு தொலைபேசியை எடுத்தான் அரவிந்தன். அரவிந்தா, அம்மா பேசுகிறேன்டா. மறுமுனையில் மீனாட்சி. அம்மா! அரவிந்தன் உற்சாகத்தோடு எகிர ரஞ்சனியும் ராகவியும் கூட அவனை கூர்ந்து பார்க்க, அம்மா எங்கம்மா இருக்க? எங்கேருந்துமா பேசுகிற? எங்கே இருந்தா என்னப்பா? வீட்டில் என்ன சண்டை நடக்குதா? அது எப்படிம்மா இவ்வளவு கரெக்டாக சொல்கிற? ஏண்டா, நான் என்ன விரல் சூப்பர பாப்பாவா? எப்போ என்ன நடக்கும்னு கூடவா அனுமானிக்க முடியாது? அது சரி, இப்போ எங்கே இருக்கே? ஏன் இப்படி வீட்டை விட்டு போய் என்ன டென்ஷன் ஆக்குறே? கத்தாதே. உன் டென்ஷனை தணிக்கத்தான் இப்போ ஃபோன் பேசினேன். புடலங்கா, நீ எங்கே இருக்க? முதல்ல இடத்த சொல்லு. எதுக்கு என்னை திரும்ப வந்து கூப்பிடவா? என்னம்மா பேசுகிற நீ? இங்கே தெருவில் இருக்கிறவங்களுக்கும் பார்க்குறவங்க கேட்குறவங்களுக்கும் பதில் சொல்ல முடியல தெரியுமா? அதுக்காக தான் என்ன தேடுறியா? இல்லைன்னா விட்டுருவியா? அம்மா, ஏம்மா இப்படி வார்த்தையால் குத்துற? நீ எங்கே இருக்கேன்னு சொல்லு, இல்லைன்னா கிளம்பி வர்ற வழியை பாரு. இல்லைப்பா, என்னை பற்றி நீ கவலைப்படக்கூடாதுன்னு தான் இப்போ ஃபோன் பண்ணேன். எனக்கு என்னவோ இனி நான் உங்கள் கூட இருக்க முடியும்னு தோணலை. அதனால் என்னை பற்றி கவலையை விட்டுடு. நீங்கள் நல்லா இருங்க. சரி, உலர்னது போதும், இடத்த சொல்லு. நான் உளரலை, உள்ளதை சொல்கிறேன். எனக்கு இதனால் எந்த வருத்தமும் இல்லை. நீ பொய் சொல்கிற. வயசான காலத்தில் உனக்கு ஏம்மா இப்படியெல்லாம் புத்தி போகுது? அப்பா பற்றி ரஞ்சனி பேசுனது என்ன தப்பு? வேண்டாம் அரவிந்தா, வேண்டாம். தயவு செஞ்சு அந்த டாபிக் எடுக்காத. முடிஞ்சு போன விஷயம். அப்படின்னா நீ நினச்சா ஆச்சா? பத்திரிக்கையில் வந்துடுச்சு நம்ம குடும்ப விஷயம். எதில் வந்தாலும் வரலைன்னாலும் அது முடிஞ்சு போன ஒன்று தான். கொஞ்சம் ரஞ்சனிக்கிட்ட ஃபோனை கொடு. வேண்டாம், அவள் இப்போ மூடில் இல்லை. அவகிட்ட பேசினே அப்படியே உன்னை கிழிச்சு போட்டுருவா. எங்கே இருக்கே சொல்லு. பரவாயில்ல, இந்த கேள்வியை இதோட 7 தடவை கேட்டுட்டேன். நான் இன்னும் உன் மனசில் இருக்கிறத நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபோனை அவகிட்ட கொடு, சொல்கிறேன். மீனாட்சி கட்டளையை தொடர்ந்து அரவிந்தன் ரஞ்சனியிடம் ரிசீவரை நீட்ட அவன் அரை மனதாய் காதில் வாங்கினாள். ரஞ்சனி, சொல்லுங்க. எல்லாம் காதில் உழுது. என் மேல் கோபத்தில் இருக்கேன்னு நினைக்கிறேன். நீ பேசாமல் இருக்கிறதுலே அது நல்லா தெரியுது. கவலைப்படாத, நான் திரும்ப வந்துவிட மாட்டேன். மீனாட்சியின் பதில் பொட்டில் தைக்க கண்களில் அதன் எதிரொலி, உதட்டிலும் மறுப்பு. நீங்கள் என்ன பேசுகிறீங்க? என்னமோ நீங்கள் வந்துட்டால் நான் நொறுங்கி போயிடுவேன்னு நினச்சிட்டிங்களாக்கும். இந்த ரஞ்சனி ஒன்றும் கோழை இல்லை, தெரிஞ்சுங்க. நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலம்மா. உனக்கு பாரமாக இருக்க போகிறதில்ல அர்த்தத்தில் சொன்னேன். நீ எப்போவுமே அவசரப்பட்டு எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சுக்கிறவ. இப்போவும் அவசரப்பட்டுட்டு. இன்னும் என்னெல்லாம் சொல்லணுமோ சொல்லுங்க. இப்போ தான் உங்கள் பேத்தி ஒரு அஷ்டோத்திர அர்ச்சனை பண்ணி முடித்தா. இப்போ நீங்கள் ஆரம்பிங்க. நான் எதையும் ஆரம்பிக்கிறதுக்காக ஃபோன் பண்ணல. என்னை பற்றி கவலைப்பட வேண்டான்னு சொல்லத்தான் பண்ணினேன். இப்போ எனக்கு ஏற்ற ஒரு இடத்துல சந்தோஷமாக இருக்கிறேன். இந்த வாழ்க்கை நீடித்தா போதும். அப்பப்போ என் பேத்தி கூட மட்டும் ஃபோனில் பேசிப்பேன். அவசியம்பட்டால் நேரிலே சந்திப்பேன். அவ்வளவுதான். குழந்தை கூட என்ன வச்சு சண்டை போடாதே. அதுக்கு எதுவும் தெரியாது. இந்த வயசில் குழந்தைக்கு நாம தான் ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். நீ கடின உழைப்பாளி. உனக்கு தெரியாதே ஒன்றும் நான் சொல்லிடலே. ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும் நீ என்னை மன்னிச்சிடுவேன்னு எனக்கு தெரியும். இனி உங்கள் யாருக்கும் என்னை பற்றின எந்த கவலையும் வேண்டாம். வச்சிடுறேன். டொக்கென்று வைத்து விட்டாள். மீனாட்சி மலமளவென்று பிரமாண வாக்குமூலம் தருகிற மாதிரி பேசிவிட்டு ஃபோனையும் வைத்துவிட ரஞ்சனியால் அந்த பேச்சுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. ஏமாற்றத்துடன் ரிசீவரை வைத்துவிட்டு திரும்பினாள். அரவிந்தன் கத்தினான். ரஞ்சா, என்ன இது?
ஃபோனை வச்சுட்டே. நான் பேசணும் அம்மா கூட. பேசுங்க, நல்லா பேசுங்க. உங்கள் அம்மா படம் எங்கேயாவது இருந்தால் அதுக்கிட்ட போய் பேசுங்க. உளராத, எங்கே இருக்கேன்னு சொன்னாங்களா? சௌக்கியமாக இருக்காங்களாம், திரும்பி வரவே போகிறதில்லையாம், கவலைப்பட வேண்டாமா, இந்த சனியனோட சண்டை போடக்கூடாதான், ரோல் மாடலாக நடந்துக்கணுமா, உபதேச மழை பொழிஞ்சிட்டு பொட்டுன்னு வச்சுட்டாங்க. போதுமா? வெடித்தாள் ரஞ்சனி. ஏன் இப்படி கூத்தடிக்கிறாங்க? அவங்க இப்படி சொன்னதா வெளியே சொன்னால் யாராவது நம்புவாங்களா? அதுக்காக என்ன? அதுக்காக எனக்கு தலையை பிச்சுக்கலான்னு இருக்கு ராகவி. உனக்கு நிஜமாக பாட்டி இருக்கிற இடம் தெரியுமாடா ராகவி? அவன் கவனம் பேச்சோடு குழந்தையை நோக்கி திரும்பியது. காட் ப்ராமிஸா? எனக்கு தெரியாதுப்பா. தெரிஞ்சாலும் சரி, எப்போ அவங்க இவ்வளவு திமிரா நல்லா இருக்கேன் என்னை தேடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களோ, இனி நீங்கள் அவங்களே தேடக்கூடாது. இவ ஒருத்தி எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றாத ரஞ்சனி. மாலதி அக்கா வேற வரப்போறா. வந்து கேட்டால் என்ன சொல்லுவே? உங்கள் அம்மா சொன்னதை திருப்பி சொல்லுவேன். போய் வேலையை பாருங்க. எனக்கு ஒரு விதத்தில் இப்போ நிம்மதி. செத்து வச்சா தகவல் வராமலா போயிடும். அப்போ கவலைப்படுவோம். ஒட்டு மொத்தமாக அதுவரை இனி அவங்க பேச்சை இங்கே எடுக்கக்கூடாது. தீர்மானமாக பேசிவிட்டு எழுந்து பாத்ரூம் நோக்கி நடந்தால் அரவிந்தன் பெருமூச்சுடன் சேரில் மல்லாந்தான். குழந்தை ராகவின் கண்களில் மட்டும் கண்ணீர். ஹலோ சார். ஹாய் பாப்பா. எங்கே மன்னி இன்னும் ஆஃபீஸ்லேருந்து வரலையா? திடுமென்று ஒரு குரல். திரும்பினால் முதல் நாள் வந்து பூகம்பம் வெடிக்க காரணமான அதே சாமிநாதன் அரவிந்தனுக்கு பற்றி கொண்டு வந்தது. வாயா, உன்னைத்தான் பார்க்கணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், நீயே வந்துட்ட. அரவிந்தன் சொல்லும் தோணியே சரியில்லை. அது சாமிநாதனுக்கும் புரிந்தது. உட்கார் இப்படி. அரவிந்தன் எதிரில் இருக்கையை காட்டினான். சாமிநாதன் நுனி இருக்கையில் அமர்ந்தான். ஆமாம், நீ புரோக்கர் வேலை தான் பார்க்குறியா, இல்லை போட்டுட்டுறது பழைய குப்பையை கிளறது? உன் டைப்பு நாரதர் வேலை மாதிரி இருக்குது. அந்த வேலை தான் பார்க்குறியா? என்ன சார் என்னென்னமோ சொல்கிறீங்களே. நான் ஒரு பாவமும் அறியாதவன் சார். ஒரு பாவமும் நீ அறியாத நிலையில் நீ பேசினதால என் அம்மா வீட்டை விட்டு ஓடிப்படும் ஆயிடுச்சு. நீ இன்னும் பாவியாக இருந்தால் வீடே பற்றி எரிஞ்சிருக்குமோ என்னமோ. அரவிந்தன் பாய தயாராகிவிட்டான். அவனது எரிச்சல் கோபம் எல்லாம் ஒருமினைப்பட்டு சாமிநாதனை நோக்கி திரும்பும். அந்த நொடியில் முகம் கழுவிய நிலையில் ரஞ்சனி வெளிப்பட்டாள். அவனை பார்த்ததும் அலட்சியமாக எப்போ வந்தீங்க என்றாள். இப்போத்தான் மன்னி. சார் என்னென்னமோ சொல்கிறார், கேட்கவே சங்கடமாக இருக்குது. சாரோட அம்மா ஓடிட்டாங்களாமே. அவன் கேட்க ரஞ்சனி பதிலுக்கு பாய்ந்தாள். நீங்கள் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்க. இன்னுமா அந்த பேச்சை விடலை? அதான் ஒரு முற்றும்புள்ளி. உங்கள் அம்மாவே வச்சுட்டாங்களே, இன்னுமே என்ன? சாரி மன்னி, நான் தப்பான நேரத்தில் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறமா வரேன். சாமிநாதன் எழுந்தான். உட்காருங்க சாமிநாதன். உங்களால் தான் நிறைய நல்லது நடந்திருக்கு. சொல்லுங்கள், என்ன விஷயம்? ரஞ்சனி சகஜப்படுத்தினாலும் அரவிந்தனின் பார்வையும் ராகவியின் குத்து கண்களும் அவனை என்னவோ செய்தன. சொல்லுங்க, அந்த வீடு விஷயமா? ஆமாம் மன்னி, அதான் பதிலை அப்போவே சொல்லியாச்சே. எங்களால் 5 லட்சம் தான் தர முடியும். மீதி 5க்கு எங்கே போக? ரஞ்சனி அழுத்தமாகவே கேட்டாள். அவனும் மிடறு கூட்டி விழுங்கி கொண்டு அரவிந்தனையும் ராகவியையும் பார்த்துவிட்டு எதையோ சொல்ல முடியாமல் திணறினான். திணறாமல் சொல்லுங்க. அது கமான், என் மாமனார் பற்றி தானே. கமான். ஆமாம் மேடம், நான் சொல்ல போகிறதை கேட்டால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். மீண்டும் அவன் பார்வை அரவிந்தன் மேல் படர்ந்தது. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. அந்த வீட்டை உங்கள் மாமனாரும் வாங்க ஆசைப்படுறாரு. இடிச்சிட்டு டப்பிங் தேட்டர் கட்டுறதா ஒரு திட்டமா? சரி, அதுக்கு என்ன? அதுக்கு ஒன்றுமில்லை. நீங்கள் வாங்க ஆசைப்பட்டு பணம் புரட்ட கஷ்டப்படுறத அவர்கிட்ட சொன்னேன். சாமிநாதன் இடைவெளி விட்டான். ரஞ்சனி நிமிர்ந்து அமர்ந்தாள். அரவிந்தனின் அப்பாவான ரங்கராஜன் சொன்னதாக சாமிநாதன் சஸ்பென்ஸ் வைத்து பேச அரவிந்தனும் ரஞ்சனியும் அவனையே உற்று பார்த்தனர். அந்த வீட்டை நீங்கள் வாங்கிக்கிறதா இருந்தால் தனக்கு அது வேண்டாம்னு முதலிலேயே ஒதுங்கினார் ரங்கராஜன் சார். அவங்க பண கஷ்டத்தில் இருக்காங்கன்னு சொன்னேன். நான் இருக்கும்போது அவங்க கஷ்டப்படவே தேவையில்லை. வீம்பில் சிரமப்பட்டு இருக்காங்க. இப்போ கூட என் மகன் அரவிந்தன் ஃபோன் பண்ணி அப்பா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் போதும், இது மாதிரி 4 வீடு வாங்கி தருவேன்னு சொன்னார். ரஞ்சனி அரவிந்தனின் முகத்தில் எதிரொலியை தேடினாள். அவன் முகம் கசங்கி போயிருந்தது. உதடுகள் மெலிதாக இதை நான் எதிர்பார்த்தேன் என்றான். எதிர்பார்க்கிறது இருக்கட்டும், உங்கள் முடிவு என்ன சொல்லுங்க. ரஞ்சினியும் நெருக்க தொடங்கினாள். அதுவரை ஹோம்ஒர்க்கில் கவனமாக இருந்த குழந்தை ராகவி கூட நிமிர்ந்து அப்பா என்ன சொல்ல போகிறார் என்று பார்த்தது.
சரியா, நீ போ, நாங்கள் பார்த்துக்குறோம் என்று அரவிந்தன் சாமிநாதனை கத்தரித்தான். இருங்க சாமிநாதன், அவரை எதுக்கு போக சொல்கிறீங்க? நாங்கள் பார்த்துக்குறோன்னா என்ன அர்த்தம்? உண்டு இல்லைன்னு சொன்னால் அட்லீஸ்ட் அந்த வீட்டை உங்கள் அப்பாவது வாங்கிப்பார்ல. ரஞ்சனி அரவிந்தனை விலக விடாமல் நசுக்கினாள். எதுக்கு அவசரப்படுற? அம்மா இல்லாத நேரத்தில் இந்த மேஜர் டிசிஷன்லாம் நான் எப்படி எடுக்க முடியும்? அம்மா இருந்தால் நீங்கள் ஒரு டிசிஷனும் எடுக்க முடியாது, அதான் உண்மை. இப்போ அவங்க இல்லை, இனியும் வரை மாட்டேன்ட்டாங்க. இன்னும் என்ன அம்மா? ரஞ்சனி கையை ஆட்டி கத்திய விதம் சாமிநாதனையே உலுக்கியது. அரவிந்தனுக்கு பிடரியில் தீ பிடித்த மாதிரி ஆனது. ஏயா, நல்லா இருந்த குடும்பத்தை ரெண்டாக்குறதுக்குன்னே வந்திருக்கியா? வீடும் வேண்டாம், ஒரு மண்ணங்கட்டியும் வேண்டாம், போயா நீ வெளியே. அரவிந்தன் பாய்ந்தான். சாமிநாதன் முகத்தில் குத்து விழுந்த மாதிரி குறுகி போனான். இப்போ என்ன நடந்துருச்சுன்னு அவர் மேலே எரிஞ்சு விழுங்கிறீங்க? அவர் நமக்காக படாத பாடு பட்டின்னு இருக்கிற ஒரு வெல்விஷர். அவர்கிட்ட நீங்கள் இப்படி பேசுகிறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. பொடலங்கா, முதல்ல வீட்டை வாங்குன்னு சொன்னதுலேருந்து கரெக்டாக அந்த வீட்டுக்கு அப்பாவே போட்டியாக வந்தது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சா எதுவும் இயல்பாக நடக்கிறத ஒன்றா தெரியல. 20 வருஷம் அவரை நான் பார்த்து 20 வருஷமாச்சு. இப்போ என்ன திடீர்னு அவரை பற்றின பேச்சு? அந்த பேச்சால் எங்கள் அம்மா வெளியில் போனது போதாதா? வீட்டையும் அவர் தந்தாருன்னு வாங்கிட்டா அம்மாவுக்கு நமக்கு ஸ்நான பிராப்தியே இல்லாமல் போயிடும். அதை தெரிஞ்சுக்கோ. அரவிந்தன் உறுதியாக பேசியதை தொடர்ந்து சாமிநாதன் அழுவினான். வேண்டாமணி, விட்டுருங்க. சாரி சார், என் பேச்சு, அந்த வீடு எல்லாத்தையும் மறந்துடுங்க சார், நான் வரேன். போய்விட்டான். ரஞ்சனி எரிக்கும் கண்களோடு அரவிந்தனை பார்த்தாள். அவன் பாத்ரூம் நோக்கி சென்றான். கதவை தாழிட்டான். குளிக்க ஆரம்பித்து சலசல சத்தத்தில் புலப்பட சற்றென்று தொலைபேசியை நெருங்கினாள். மலமளவென எண்களை தட்டி செல்போனில் சாமிநாதனை பிடித்தாள். நான் தான் ரஞ்சனி பேசுகிறேன். என் வீட்டுக்காரர் பேசினதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பரவாயில்ல மன்னி, அவர் பிழைக்க தெரியாத அம்மா கோண்டு. நல்லா சொன்னீங்க. ஆனால் நான் அவரை அம்மா கோண்டுவா இருக்க விட மாட்டேன். அந்த வீட்டையும் விட போகிறதில்ல. அப்போ உங்கள் மாமனார்கிட்ட உங்கள் சம்மதத்தை சொல்லிடவா? அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். அதிகபட்சம் 4 நாள் என் வீட்டுக்காரர் அவங்க அப்பாவை தேடி வருவார். வர வைப்பேன் பாருங்க. வெரி குட் மன்னி. ஆனால் பார்த்து பண்ணுங்க, திரும்பி அது என்னை சுட்டுட போகுது. நோ, அப்படியெல்லாம் ஆக விட மாட்டேன். தைரியமாக இருங்க. என் மாமனார்கிட்ட நான் அவரை ரொம்ப விசாரித்ததா சொல்லுங்கள். நீங்களே ஃபோன் பண்ணி அவர் கூட பேசிடலாமே. பேசலாம், இருந்தாலும் இவரை மீறி முதல்ல அதை பண்ணால் நல்லா இருக்காது. அது வேறு மாதிரி ஆகிடும். இவரே அப்பான்னு போய் அவர் காலில் விழுவார். அப்போ நானும் விழுந்துட போகிறேன். ஆனால் ஒரு விஷயம், என்ன மன்னி, இதுக்கெல்லாம் காரணம் நான் தாங்கிற உண்மையை என் மாமனாருக்கு நீங்கள் தான் எடுத்து சொல்லணும். கவலையே படாதீங்க. நீங்கள் ஒன்றான பிறகு உங்கள் மாமனார் உங்களை கேட்காம ஒரு காரியம் பண்ண மாட்டார். அதுக்கு வேண்டியதை எல்லாம் பண்ணிடுறேன், போதுமா? சாமிநாதன் மறுமுனையில் அடங்க ரிசீவரை வைத்துவிட்டு சோபாவில் விழுந்து நெற்றியை தேய்க்க ஆரம்பித்தாள் ரஞ்சனி. குழந்தை ராகவி முகத்தில் ஏராள அதிர்ச்சி. சூட்கேஸில் துணிமணிகளை அடுக்கி கொண்டிருந்தாள் மாலதி. அருகில் நின்று பார்த்து கொண்டிருந்தாள் மகள் கார்த்திகா. 13 வயது ஆகிறது. 16, 17 என்று தான் எல்லோரும் கணக்கு போடுவார்கள். அப்படி ஒரு வளர்ச்சி. தலைமுடி மட்டும் தோள்பட்டையோடு தேங்கி விட்டது. அதில் அவளுக்கு வருத்தம். மாமா வீட்டுக்கு தானே போகிறே? ஆமாம், எத்தனை தடவடி சொல்கிறது? வரும்போது பாட்டிக்கிட்ட கேட்டு அந்த தலைமுடி தைலம் காய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடு. உடையவர் ஏங்கும்போது லிங்கம் பஞ்சாமிர்தத்துக்கு அழுதிச்சான். அங்கே உன் பாட்டியே காணலியாம். உனக்கு தைலம் ஒரு கேடாக்கும். என்னம்மா நீ, காணாமல் போக பாட்டி என்ன பச்சை பிள்ளையா? அவள் கிடைச்சானா உன் கேள்வியை அவகிட்டே கேளு, சரியா? பேச்சோடு பெட்டியை அமுக்கி மூடினாள். கையில் ஹிண்டுவோடு வந்த கணவர் வேலாயுதம், இதை பார் மாலதி, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க. உங்கள் அம்மா காணாமல் போகலை. அப்படி தேடி அலையிற சிரமத்துக்கு உங்களுக்கு தரமாட்டாங்க. அவங்க கேரக்டர் எனக்கு தெரியும். காணும்னு சொல்கிறது உண்மையில் இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்குது. எதுவும் இல்லை, எல்லாம் என் அப்பாவை பற்றின சிக்கல் தான். தம்பி சொல்லிட்டான். அது முடிஞ்சு போன விஷயமாச்சே. தம்பி பெண்டாட்டி திரும்ப ஆரம்பிக்கிறாளோ என்னமோ. முழுசாக தான் சொல்ல. அப்பா பேச்சு வந்து தான் அம்மா வெளியேறிட்டாங்க, அது மட்டும் தெரியும். சரி, நீ காலில் சக்கரம் கட்டின்டே வேண்டானா கேட்கவா போகிறே? அப்புறம் உங்கள் அம்மா எங்கள் அம்மா மங்கம்மான்னு லெக்சர் கொடுக்க ஆரம்பிச்சிடுவே. போயிட்டு வா. நான் ஒன்றும் அம்மாவுக்கு மட்டும் போகலை. மாலதி ஒரு இக்கு வைத்துவிட்டு வேலாயத்தை பார்த்தாள். கார்த்திகாவும் அப்பா தோலை கட்டி கொண்டு அம்மா என்ன சொல்ல போகிறாள் என்று பார்த்தாள். தம்பிக்கிட்ட 2 லட்சம் கொடுடான்னு கேட்க போகிறேன். மாலதி அதிர வைத்தாள். எதுக்கு இப்போ 2 லட்சம்?
துவாக்குடியில் ஒரு பிளாட்டு விலைக்கு வந்திருக்குல்ல, அதை வாங்கி போடலான்னு தான். வேண்டாம் மாலதி, அப்புறம் உன் தம்பி என்னை பிச்சைக்காரன் நினச்சிடுவான். ஆமாம், அவன் பெரிய கோடீஸ்வரம் பாருங்க, நாளைக்கு நமக்கு பணம் வந்தால் திருப்பி கொடுத்துட போகிறோம் என்று பேச்சை மெலிய விட்டவள் சற்றென்று சத்தத்தை கூட்டி, என் தம்பிக்கிட்ட நான் கேட்குறதுல நீங்கள் ஒன்றும் பிச்சைக்காரன் ஆகிட மாட்டீங்க, ஞாபகம் வச்சிங்க. அரவாவும் வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்ல மாட்டான். அவன் பேர் அரவிந்தன். அரவான்னு அர்த்தத்தை வேறாக்காத. செல்ல பேரில் அர்த்தம் கேட்குற ஒரே ஆள் நீங்கள் தான். ஸ்கூட்டரில் பஸ் ஸ்டாண்டுக்கு கொண்டு வந்து விடுறீங்களா? என்னை கொஞ்சம் உட்கார விட மாட்டிய?